Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டர்போ சார்ஜர் இருக்கிற கார்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு 1500 ஆர்பிஎம் வரைக்கும் ரொம்பவே ஒரு பவர் லேகாக உங்களுக்கு இருக்கும். அதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் உங்கள் கார் டர்போவாக இருந்ததுன்னா, ரைட்? அது எதுக்காக இருக்குது, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த டர்போ அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரோட அந்த பிக்கப் அண்ட் டார்க், அதாவது பவர் அண்ட் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டர்போ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. சரியா? அப்போ இந்த டர்போங்கிறது என்ன வேலை பண்ணுது? நம்ம காரில் இருக்கிற இன்ஜின் அதே இன்ஜின் தான். அந்த இன்ஜினில் உங்களுக்கு NA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, டர்போ அப்படின்னு சொல்லுவாங்க. NA அப்படின்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளே எடுத்துக்கலாம், ஒரு ஹியூமனாக ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம நேச்சுரலாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மூக்கு வழியாக அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை நேச்சுரலாக நம்ம உள்ளே இழுத்து நம்ம சுவாசிக்கிறோம். இதே இது ஒரு சிலிண்டரை வச்சு நம்ம மூக்கில் ஆக்சிஜன் வச்சு நம்ம ஃபீட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஃபோர்சிபுளாக காற்றை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூக்குக்குள்ளே ஃபீட் பண்ணுறோம். இதுதான் டர்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? இந்த ரெண்டு தான் நம்மளா சுவாசிக்கிறத நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாகவும், ஃபோர்சிபிளாக இன்னொரு சிலிண்டரை வச்சு நம்ம புஷ் பண்ணுறத டர்போ. இதே தான் கார்லையும். காரும் ப்ரீத் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே எடுத்தால் தான் சிலிண்டருக்குள்ளே ஃபயரிங்கே உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம காரில் இருக்கிற இன்ஜின்ஸை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளே ஒரு கம்பஷன்னா ஏதோ ஒரு எரியிறதுனால தான் இந்த ஒரு பவரே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்போது ஒரு விஷயம் உள்ளே எரியுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும். ஆக்சிஜன்கிறது காற்று நமக்கு வேணும். அப்போ காற்றை நம்ம சிலிண்டருக்குள்ளே ஃபீட் பண்ணுறோம். பெட்ரோலோ இல்லை டீசலோ உள்ளே ஃபீட் பண்ணுறோம். ரெண்டும் உள்ளே பற்றிட்டு எரியுது. அதனால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எனார்மஸ் ப்ரெஷர்னால பிஸ்டன் கீழ் நோக்கி தள்ளப்படுது. திருப்பியும் அடுத்த சைக்கிளுக்கு மேலே வரும். இதே ரிப்பீட்டாக நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரோட்டரி மோஷன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. சரியா? காரில் ஒரு ஏர் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஏர் ஃபில்டருக்கு வெளியில் ஒரு ஏரோட இன்லெட் பைப் ஃப்ரண்ட்டில் அப்படி நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம கார் ட்ராவல் ஆகி போகும்போது அதுக்குள்ளே அந்த பைப்புக்குள்ளே காற்று போய் அந்த காற்று ஃபில்டர் ஆகி அது நேராக சிலிண்டருக்குள்ளே உங்களுக்கு போகுது. அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் பெருசாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. இதான் NA அப்படிங்கிற ஒரு, அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிற ஒரு செட்டப். அப்போ டர்போவில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற காற்றை அதிகமாக கம்ப்ரஸ் பண்ணி அதிகமான ஏரை சிலிண்டருக்குள்ளே ஃபீட் பண்ணுறோம். அப்போது மேலே நம்ம சிலிண்டருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன வால்யூமில் அதிகமான காற்றை உள்ளே அனுப்பும்போது ஃபியூலையும் அதிகமாக உள்ளே எடுத்துக்கிட்டு அங்கே பேர்னிங் அதிகமாக நடக்குது. அப்போது அதிகமான ப்ரெஷர் டெவலப் ஆகுது. அப்போது அதிகமான ஒரு எனர்ஜி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே? அப்போ அதே சிலிண்டருக்குள்ளே நான் சொன்ன மாதிரி பவரையும் டார்க்கையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் பை யூஸிங் டர்போ அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக. அப்போ அந்த டர்போ அப்படிங்கிற டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை இப்போ நம்ம லைவாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டர்போ சார்ஜர் யூனிட் இப்போ ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியான வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டர்போ சார்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டர்போ அப்படிங்கிற ஒரு யூனிட் இதுதான். இப்போ இந்த டர்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SUV காருக்குரிய ஒரு டர்போ இது. அப்போ இதில் என்ன நடக்குதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, நம்ம வெளியிலேருந்து வர்ற காற்றை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்ஜின்குள்ளே ஃபீட் பண்ணுறோம். அப்போ அந்த கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும். அப்போ அந்த கம்ப்ரெசரை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? அதையுமே நம்ம இன்ஜின்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா டிராஸ்டிக்காக இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கம்மியாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்ஜினுக்கு ஜென்ரேட் ஆகிற பவரை வீலுக்கு மட்டும் கொடுக்காம நம்ம இந்த கம்ப்ரெசரை ரன் பண்ணுறதுக்காகவும் நம்ம எடுக்கும்போது மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏசிக்கு ஆல்ரெடி நம்ம இன்ஜினில் இருந்து தான் ஒரு பவர் எடுக்கிறோம். அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மைலேஜ் ட்ராப் நமக்கு தெரியுது. அதே மாதிரியே இந்த கம்ப்ரெசரை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் எடுத்தோம்னா டெஃபினட்டாக மைலேஜ் பெரிய ட்ராப் உங்களுக்கு இருக்கும். அப்போது
எப்படி நம்ம இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை, அதாவது எஃபிஷியன்சியை கம்மி பண்ணாமல் இந்த டர்போ ரன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம காரில் ரொம்ப வேஸ்ட்டாக வெளியில் போகிற ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸாஸ்டோட அந்த காற்று. சரியா? அப்போ இன்ஜின்குள்ளே எரிஞ்சு முடிஞ்ச காற்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைலன்சர் வழியாக வெளியில் அனுப்புகிறோம். அது வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் சும்மா தான் அது வெளியில் போகுது. அப்போ அதை வச்சு இந்த கம்ப்ரஸர் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணதோட விளைவு தான் வந்து இந்த டர்போ அப்படிங்கிற ஒரு யூனிட். இதில் 2 போர்ஷன் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கும், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது, ரைட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிற போர்ஷன் பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டர்பைனோட ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இதில் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஏரை வந்து இதுக்குள்ளே உள்ளே ஃபீட் பண்ணுறோம். அதாவது எரிஞ்சு முடிஞ்ச அந்த புகை வந்து என்ன பண்ண போகுது, இதுக்குள்ளே போக போகுது. அது ஆல்ரெடி வந்து நல்லா ஃபோர்ஸாகவே உங்களுக்கு இருக்கும். அப்போ அதை இதுக்குள்ளே அனுப்பும்போது இங்கே வந்து ஒரு வீல் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சுற்றினோம்னா இங்கே சுற்றுது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பிளேடாக உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. இதுதான் வந்து டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காற்று உள்ளே போகும்போது அந்த பிளேடில் போய் அது மோதும். அந்த பிளேடில் அது மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீல் வந்து உங்களுக்கு சுற்றும். சரியா? இது வந்து நல்ல ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். அப்போது நல்ல ஒரு வேகமாகவே வந்து இதை சுற்றும் போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த வீல் வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே இருக்கிற இன்னொரு வீலோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. தெரியுதா? அப்போ இது வந்து கம்ப்ரஸரோட ஒரு போர்ஷன் இது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கிருந்து அட்மாஸ்பியர் ஏர் வந்து இதுக்கு உள்ளே வருது, ஷட் பண்ணுது, உள்ளே இழுத்து இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த காற்றை கம்ப்ரஸ் பண்ணி இது வழியாக உங்களுக்கு வெளியில் அனுப்புது. இங்கே நான் காமிக்கிறேன் இல்லையா, இது வழியாக உங்களுக்கு வெளியில் போகும். இதுக்குள்ளே நான் என்ன சொன்னேன்னா ஒரு டர்பைன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கம்ப்ரஸர்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அது ஆக்சுவலாக வந்து எடுத்த பீஸ் தான் வந்து இது. ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டர்போக்கும் கம்ப்ரஸருக்கும் நடுவில் இப்படி இருக்கும். சரியா? அப்போது இதில் வந்து இந்த பிளாக்காக இருக்குல்ல, ஸோ இதான் வந்து டர்பைன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வெளியிலேருந்து வர்ற எக்ஸாஸ்ட் பட்டு எவ்வளோ கருப்பாயிருச்சு பாருங்கள். இந்த வீலில் வந்து அந்த காற்று போய் அடிக்கும்போது என்ன பண்ணுது, இது சுற்றுது. அப்போ இதுவும் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வீலுமே ஒரே ஆக்சிலில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது சுற்றுச்சு அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு சுற்றும். இந்த சைடு கம்ப்ரஸரோட அந்த என்க்ளோசர் இருக்கிறதுனால அந்த ஏரோட கம்ப்ரெஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நடக்குது. அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உள்ள இந்த டர்போக்கு உள்ளே இருக்கிற அந்த வீல் தான் வந்து இது. அப்போ இந்த கம்ப்ரஸர் வந்து அதிகமாக ஒரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த காற்று வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சூடாயிரும். அப்போ அந்த மாதிரி சூடான ஒரு காற்றை வந்து இன்ஜின்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்காக இன்ஜினுக்கும் இந்த கம்ப்ரஸருக்கும் நடுவில் வந்து இன்டர்கூலர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரேடியேட்டர் மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வழியாக காற்று வந்து போகும்போது முன்னாடி இருந்து வந்த கூல்டு காற்று வந்து அந்த காற்றை வந்து நல்லாவே டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ஜின்குள்ளே ஃபீட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு டர்போ சார்ஜரோட ஒர்க்கு. சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி வேஸ்ட்டாக போகிற காற்றை வச்சு ஒரு ஏரை கம்ப்ரஸரை ரன் பண்ணி அந்த கம்ப்ரஸரில் இருந்து கம்ப்ரஸ்டு ஏரை வந்து நம்ம இன்ஜினுக்குள்ளே அனுப்புகிறோம். இப்போ இந்த டர்போ லேக் அப்படிங்கிற விஷயம் எதனால இங்கே ஜென்ரேட் ஆகுது, நான் சொன்ன மாதிரி ஒரு 1500 இருந்து 2000 ஆர்பிஎம்ல தான் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த டர்போவே கிக் ஆஃப் ஆகும். அந்த டர்போ வந்து ஒரு பவர் வந்து அதிகமாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டர்பைன் நான் சொன்னேன்ல, இந்த வீலை சுத்த வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ப்ரெஷரில் உங்களுக்கு ஒரு காற்று வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம எக்ஸாஸ்ட் இதுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாவது அதிகமான ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த வீலை வந்து உங்களால் சுத்த வைக்க முடியும். ஓகே, அப்போது லோ ஆர்பிஎம்மில் உள்ள கம்பஷன் வந்து ரொம்பவே கம்மியாக நடக்கும். அப்போ வெளியில் வர்ற அந்த புகையோட அந்த காற்றோட அளவே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ப்ரெஷரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு 1500 ஆர்பிஎம் வரைக்கும் உள்ளே வர்ற காற்றோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த டர்பைனை சுத்த வைக்கிறதுக்குரிய பவர் வந்து உங்களுக்கு அது இருக்காது. அப்போ ஒன்ஸ் அந்த 1500 கிராஸ் பண்ணும்போது அதிகமான காற்றும் ஃபியூலும் உள்ளே எடுத்து பேர்ன் ஆகும்போது அதிகமான புகை வந்து நமக்கு வெளியில் வருது, அதிகமான எக்ஸாஸ்ட் ஏர் வந்து வெளியில் வருது. அப்படி ஆகும்போது இது வந்து உங்களுக்கு சுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்ரஸரோட ஒர்க்கே வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்போது அந்த லோ ஏர் ப்ரெஷர் எக்ஸாஸ்ட் காற்று உள்ளே போகிறதுனால தான் இந்த வீலை சுத்த வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அதோட எனர்ஜி வந்து இருக்குது. அதனால தான் இந்த
டர்போ லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் சொல்லலாம், அப்போ இந்த வீலோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த டர்போவோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இந்த வீலை சுத்த வச்சிட முடியும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த டர்போவோட இந்த டர்பைன் இந்த வீலோட சைஸ் பெருசு ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை சுத்த வைக்கிற எனர்ஜி வந்து அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த டர்போவோட சைஸ் வந்து இந்த டர்போட சைஸ் சின்னதாக ஆக ஆக தான் உங்களால் அதை ஈஸியாக சுத்த வைக்க முடியும். சரியா? அப்போ இந்த டர்போட சைஸ் ரொம்ப சின்னதாக்கிட்டோம் அப்படின்னா அந்த டர்போ லேகே போயிருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அப்போது ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா அந்த டர்போ லேக் குறையும், ஆனால் ஆக்சுவலாக நமக்கு தேவையான பவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணுறக்கூடிய எனர்ஜி வந்து அந்த சின்ன டர்பைன் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணாது. ஓகே, அப்போ பெருசாகவும் இருக்க முடியாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்க முடியாது. அப்போ இது எப்படி தான் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணுறது, இந்த டர்போ லேக் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா அது இன்னுமே நிறைய ஆரண்டி போயிட்டே இருக்குது. பட் ஆக்சுவலாக இப்போது ரொம்ப லக்ஸுரி கார்ஸில் ட்வின் டர்போ அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஹோண்டாவில் சிவிக்கில் வந்து அது இருந்தது. இது மாதிரி ஒரு சில கார்ஸில் வந்து ட்வின் டர்போ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ ட்வின் டர்போங்கிறது என்ன அப்படின்னா 2 டர்போ சார்ஜர் வந்து உங்களுக்கு இருக்கும். லோ ஸ்பீடுக்கு ஒரு டர்போ சார்ஜரும் ஹை ஸ்பீடுக்கு ஒரு டர்போ சார்ஜரும் இருக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டர்போவோட இந்த டர்பைனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காற்று உள்ளே வந்தாவே, லோ ப்ரெஷர் ஏர் உள்ளே வந்தாவே அந்த டர்பைன் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு லோ ஆர்பிஎம்மில் லோ ஸ்பீடில் ஒரு நல்ல ஒரு பவர் டெலிவரி வந்து கிடைக்கும். அப்போ அதில் வந்து ரொம்ப அதிகமாக எனர்ஜி தேவையாகும் போது இதிலோட சேர்த்து இன்னொரு பெரிய டர்போ வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. 2 வேரியஸ் சைஸில் வந்து அந்த டர்போ இருக்கும். அதுதான் வந்து ட்வின் டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த ட்வின் டர்போ 2 விதமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பேரலாக கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று சீக்வன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பேரலாக இந்த டர்போக்கு பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஏர் இன்டேக் இருக்கும், 2 ஏர் ஃபில்டர் நம்ம காரில் இருக்கும், 2 இன்டர்கூலர் இருக்கும், எல்லாமே 2 வந்து உங்களுக்கு வந்துடும். இதே இது சீக்வன்ஸில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஏர் இன்டேக் தான், பட் நடுவில் வந்து ஒரு வால்வு வச்சு அந்த வால்வை வந்து என்ன பண்ணுறாங்க, ஈசியூ வழியாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஏர் வந்து சின்ன டர்போக்கு போகணுமா பெரிய டர்போக்கு போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது அந்த நம்ம கார்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆர்பிஎம்மை வச்சு. சரியா? அப்போ லோயர் ஆர்பிஎம்மில் ஒரு சின்ன டர்போவையும் ஹையர் ஆர்பிஎம்மில் பெரிய டர்போவையும் அது ஃபங்க்ஷன் பண்ண வச்சு உங்களுக்கு அந்த டர்போ லேக் இல்லாமல் உங்கள் காரை வந்து மூவ் பண்ண வைக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டர்போ அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்போ இந்த டர்போ லேக்னா என்ன, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். அப்போ ஒரு பட்ஜெட் கார்ஸில் இந்த ட்வின் டர்போ போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதோட மெக்கானிசமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் பட்ஜெட் கார்ஸில் மோஸ்ட்லி இந்த டர்போ லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கும். அந்த டர்போ சார்ஜர்லேயே வந்து அந்த வீலோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகிற மாதிரி டர்பைன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லோயரில் இருக்கும்போது நல்லா சின்னதாகவும் ஹை ஸ்பீடில் வரும்போது அது பெருசாகவும் ஆகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே ஆர்என்டியில் தான் இருக்குது. பட் அதெல்லாம் வர்றதுக்கு வரைக்கும் பட்ஜெட் கார்ஸில் இந்த டர்போ லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டர்போ லேக்னா என்ன, அது எதனால் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதை வந்து ஒரு லக்ஸுரி கார்ஸில் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.